நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாக்டர், ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸ்னு சொன்னீங்க, இது என்ன இடம்? குவார்ட்டர்ஸ் ரெடி ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும். இது என் ஃப்ரெண்டு வீடு. அது வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணிப்பேன். அது வரைக்குமாவது நம்ம வீட்டில் இருந்திருக்கலாமே. சாரி டாக்டர், உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு நான் வேற கஷ்டம் கொடுத்துக்கிட்டேன். விடுங்க மதி, நீங்க இவ்வளவு சாரி சொல்ற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க? டாக்டர், எதுவும் சொல்ல வேண்டாம் மதி. எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது. இப்போ உங்க பிரையாரிட்டிஸ் உங்க டாட்டர்ஸ் தான். எனக்கு என்ன யாருமே இல்லையான்னு ஒரு நிமிஷம் தோணுனப்போ நீங்க தான் வந்தீங்க மதி. எதையுமே யோசிக்காம என்ன உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போனீங்க. இதெல்லாம் என்னால எப்பவுமே மறக்க முடியாது. என்ன ஃபீல் பண்றேன்னு எனக்கு சொல்ல தெரியல மதி. ஆல் இஸ் வெல்னு எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதுதான். சுபா சீக்கிரம் சரியாயிடுவா. சுசியும் சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவா. அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் கூட்டிட்டு வரலாம். இல்ல வேண்டாம், நீங்க அந்த சைக்கியாட்ரிஸ்ட மட்டும் பாருங்க. தேவைப்பட்டா அவங்களே வேற டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் மட்டும்தான் டாக்டரா என்ன? நாம இனி பாப்போமான்னு தெரியல. வேண்டான்னு தோணுது. சில விஷயங்கள் யோசிச்சேன், சரியா வரும் நினைச்சேன். இப்போ முடியாது, வேண்டான்னு தோணுது. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏதாவது டிசிஷன் எடுக்கணும். டாக்டர், உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சதில்ல, ஆனால் ஹர்ட் பண்ணுறது மாதிரி நடந்துருச்சு. சாரி. இட்ஸ் ஓகே மதி. உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயி நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் மதி. ஓகே மதி, பாய், டேக் கேர். எல்லாம் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கு. இப்படியா வரிசையா எல்லாம் நடக்கும்? பாவம் மதி, ஒரு புள்ள கூட நிம்மதியா இருக்கிறது அவனால பார்க்க முடியல.
இப்ப கல்யாணத்துக்கு பத்திரிகையெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் விக்கி செத்து போயிட்டான். இப்ப சுபா பத்தானே எல்லாரும் தப்பா பேசுவாங்க. அவ என்ன பண்ணா தாத்தா? அவ ஒண்ணும் பண்ணலதான். ஆனா பேசுற ஜனங்க அவ்வளவுதானே பேசுவாங்க. இல்ல தாத்தா, விக்கி செத்து போனது என்னாலதான். ஏய், நீ என்ன புதுசா சொல்ற? அவன் ரொம்ப நல்லவன் தாத்தா. ஏய், அவன் பைக் ஆக்சிடென்ட்ல தானே செத்து போனான். அதுக்கு நீ என்ன செய்வ? இல்ல தாத்தா, அவனை நான் தான் கொன்னேன். அட சும்மா இருப்பா, தண்ணி அடிச்சிட்டு இப்படி எல்லாம் பேசாத. இல்ல தாத்தா, அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஆனா சுபாவம் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. வெளியே தான் நான் சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ள அவனை திட்டிட்டு தான் இருந்தேன். அதுதான் அவனை கொன்றுச்சு. ஆமா, நீ நினைச்சது அவனை கொன்னுரிச்சாக்கும். சும்மா எல்லா பழியும் தூக்கி உன் மேல போட்டுக்காத. அவன் கதை முடிஞ்சு போச்சு, அவன் போய் சேர்ந்துட்டான். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இல்ல தாத்தா, அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தான். எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான் தெரியுமா? இப்போ தலையில அடிபட்டு செத்து முகெல்லாம் வீங்கி போய் பார்க்கவே ஒரு மாதிரியா முடியல. அசோக், அசோக், அழாதப்பா, அழாத. இடையில நான் அவன் கூட பேசவே இல்லை தாத்தா. என்னென்னமோ நினைச்சிட்டு பேசாமலே இருந்துட்டு நான் பேசிருக்கணும் தாத்தா. விடுப்பா. இல்ல தாத்தா, இப்ப எனக்கு அவன் கூட பேசணும்னு தோணுது. இனி நான் எங்க போய் பேசுவேன்? அவன் போய் சேர்ந்துட்டான். இனி சுபா என்ன பண்ணுவா? அதை நினைச்சதான் என்னால தாக்க முடியல தாத்தா. என் கூட தான் அவன் சந்தோஷமா இல்ல. அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் நல்லா இருப்பான்னு நினைச்சேன். இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு. அதுதான் அவன் எப்படி தாங்கிக்க போறான்னு தெரியல. நாள் போக போக மறந்து போயிடும். வேற என்ன பண்றது? இல்ல தாத்தா, அவன் அவனை நிறைய லவ் பண்ணான். எப்பவும் ஆபீஸ்ல பார்த்துட்டு இனி அவளால ஆபீஸ் கூட போக முடியாதுல்ல. அவ ரொம்ப நல்லவ தாத்தா. அவளுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கணும்? அதான் சொன்னேனே, ஆண்டவன் ஒவ்வொருத்தர் தலையிலையும் என்னென்ன எழுதியிருக்கானோ அப்படித்தானே நடக்கும். சுபாவும் விக்கியும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் நான் நினைச்சிருக்கணும். அப்போ இப்படி ஆயிருக்காதுல்ல அவனுக்கு. சரி விடு. இல்ல தாத்தா, இந்த கில்ட் எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒருவேளை சுபாவுக்கு உன் கூட மறுபடியும் வாழணும்னு எழுதியிருக்கோ என்னவோ. அதுக்கு சான்ஸே இல்ல. இன்னொருத்தர் கூட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சேன்னு பாக்குறியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல தாத்தா. அவள போய் நான் அப்படி நினைப்பனா? அப்புறம் ஆண்டவன் அப்படி ஏதாவது நினைச்சிருக்கலாம்ல? சான்ஸே இல்ல தாத்தா. அவளுக்கு விக்கி எவ்வளவு பிடிக்குன்னு எனக்கு தான் தெரியும். அவனை நிறைய லவ் பண்ணா தாத்தா. அவன் மனசுல எனக்கு தான் இடமே இல்லை. எப்பவும் தூக்கி போட்டா. விக்கி அவன் மறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை தாத்தா. விக்கி செத்துறக்கூடாது. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருந்திருக்கணும். அவன் செத்து நினைச்ச அழுவுதான் இல்ல சுபா லைஃப் நினைச்ச அழுவுதான் ஒன்னும் புரியல தாத்தா. அசோக்கு, அழாதப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சுபா சுபா இங்க பாரு, எப்பவுமே அழுதுகிட்டே இருக்க கூடாது, சரியா? நீ போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா. நீ ஃபோன் பண்ணு, எப்ப வேணாலும் வீட்டுக்கு வா. இங்கே இருந்துற ப்ளீஸ். அதான் ஒரு நாள் இருந்துட்டேன்ல. மகா எப்பவும் எங்க கூடயே இரு. ஆமாங்கா, நீ இல்லாம வீடே நல்லா இல்ல. நான் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அதை சொல்லல. ப்ளீஸ் இங்கே இருந்திருக்கா. அக்கா இங்க இருக்க முடியாதுடா. ஏன் முடியாது? உனக்கு இங்க நடந்ததெல்லாம் தெரியாதுல்ல? எல்லாம் எனக்கு தெரியும். இது கூட எனக்கு சொல்ல மாட்டாங்க. மகா பழச எல்லாத்தையும் விட்டுடு. நீயும் பாரதி பழைய மாதிரி இங்கேயே வந்துடுங்க. இல்ல சுபா, ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டோம். திரும்பி எல்லாம் வர முடியாது. சும்மா டயலாக் பேசாதக்கா, வாயன் ப்ளீஸ். சமத்து பொண்ணா அக்கா சொல்றதை கேட்கணும். இங்க இருக்க முடியாது. மகா அப்பா ஏதோ சொன்னாரு, நீங்களும் கிளம்பி போயிட்டீங்க. அதை இன்னுமா யோசிச்சுட்டு இருக்கணும்? ப்ளீஸ் மகா, மறந்துட்டு வா. உனக்கு தெரியாதா சுபா, நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு எங்களை வெளியில போக சொல்லணும்? அவரு சொல்ற வரைக்கும் நாங்க வெளியில போறத பத்தி யோசிச்சிருப்போமா? திடீர்னு ஒரு நாள் யாரையோ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளின மாதிரி போனாரு. புரியுது மகா, அப்பா தானே பண்ணாரு, மன்னிச்சு விட்டுற கூடாதா? அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல சுபாது. ஏன் வெளியே போ சொன்னாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்களுக்கு. இந்த வீட்டை தவிர வேற எதுவுமே தெரியாம இருந்துட்டு தனியா போய் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? இப்ப பழகிடுச்சு, இப்படியே இருக்கட்டும். அப்பா சொன்னதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுக்காக இருக்கா ப்ளீஸ். உனக்கு புரியாத சுச்சி. ஒண்ணுமே இல்லாம வெளியே போய் இவ்ளோ தூரம் வரதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? மறுபடியும்லாம் முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது. அக்காவோட வீடு அதுதான், எப்ப வேணாலும் நீ அங்க வரலாம். இரு பாரதி, நான் போய் செல்ல எடுத்துட்டு வந்துடுறேன். நீயாவது சொல்ல அல்ல பாரதி. என்ன சொல்ற? அப்பா சொன்னதெல்லாம் போகட்டும். மகாவை கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். மாமா அப்படி சொன்னதை மகாவால இன்னும் ஏத்துக்க முடியல. இப்ப போய் இங்க வரத பத்தி நான் பேசணும்னு ஏன் அவ ரொம்ப வருத்தப்படுவா. இப்போதைக்கு நான் தான் அவளுக்காக இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா. நானும் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணா மகா என்ன நினைப்பா சொல்ல? யாருமே அவளுக்கு இல்லைன்னு தோணாதா? ஏன் நாங்களும் அக்காக்கு இல்லையா? உங்களுக்காக தான் அவ இங்க கிளம்பி வந்தா. அவ முடிவு தான் என்னோடதும். அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியாது சுபா, புரிஞ்சு? சரி, கிளம்புறோம். அக்கா நல்லா சாப்பிடணும், தூங்கணும், உடம்ப பாத்துக்கோ. சுபா, தனியா உட்காந்து எதையும் யோசிக்காத. படி, ஏதாவது மியூசிக் கேளு, எனக்கு ஃபோன் பண்ண. எப்பவும் உங்க எல்லாரையும் தான் யோசிச்சுட்டு இருப்பேன். வரேன். இது வேணாலும் ஃபோன் பண்ண, சரியா? பாய் மாமா. உடம்பு நல்லா பாத்துக்கோ. சரி, வரேன். திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு எதாவது வாங்கிட்டு வருமா? அதெல்லாம் வேண்டாம், சாவி கொடு. இந்தா, நான் வந்துடுறேன்.
என்னம்மா வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? எவ்வளோ நேரமா வெயிட் பண்றது? பூட்டின வீட்டுக்குள்ள எப்படி வந்தேன்னு பாக்குறியா? அதெல்லாம் தேவராஜுக்கு ஒரு விஷயமே இல்லை, தெரியாதா உனக்கு? நீங்க எப்படி வீட்டுக்குள்ள? வேற எதுக்கு? உன்னை பார்க்கதான். 2 நாளா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், நீ எடுக்கவே இல்லை. ஆபீஸ் பக்கம் போனா அங்கேயும் வரலன்னு சொன்னாங்க. பணம் கொடுத்தவனுக்கு பதறுமா இல்லையா? பணம் கொடுக்காம எங்க போயிடுவோம்? தேவராஜை விட்டு எங்கேயும் போக முடியாது. அதை கன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா? யாரு புருஷனை தேடுறியா? அது என்ன ராசினே தெரியல. நான் பழகுற எல்லா பொண்ணுங்களுக்கும் புருஷனை பார்த்தாதான் பயம். நம்ம ராசி அப்படி. உன் புருஷனை பத்தி விசாரிச்சேன், ஆள் ஒரு அப்ராணின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ எதுக்கு பயப்படுற? வட்டி கட்டுற டைம் இன்னும் வரல. ப்ளீஸ் இப்படி எல்லாம் வீட்டுக்கு வராதீங்க. இப்படி பேசினா தேவராஜுக்கு பிடிக்காது. வான்னு சொல்றதா எனக்கு பிடிக்கும். போன்னு சொன்னா அதை கேட்க கூட பிடிக்காது. சரி, நீ புதுசு தானே, போக போக சரியாயிடுமா. அம்மா, வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க, ஒரு டீ காஃபி கூட கிடையாதா? ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க. உங்க பணத்தை மொத்தமா கொடுத்துடுறேன். உன்கிட்ட யாரு பணம் கேட்டது? உன் புருஷ வந்தா தப்பாயிடுன்னு யோசிக்கிறேன். அதுவும் சரிதான். சரி, இனிமே நான் வீட்டுக்கு வரல, நம்ம வெளியே பார்க்கலாம். புடவை வாங்கணும், வெளியே போகணும், எவ்வளவு வேலை இருக்கு. ஒவ்வொன்னா செய்யலாம். வரட்டா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கையளவு நெஞ்சத்தில் கடலளவு ஆசை வச்சான், அளவு எதுவும் இல்லை. வாக்கண்ணே, வா வா. ஏதோ உன் வீடு மாதிரி சொல்ற. இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. எங்க அந்த ஹிட்லரு இல்லையா? யாரு மதிப்பையனா? அவன் தான் இல்லைன்னு அப்போ போன சொன்னான்ல. அவன் கேடி எங்கனா ஸ்பை வச்சிருப்பான். அட ஹோட்டலுக்கு போயிருக்கான்பா, வரத்துக்கு லேட் ஆகும். இந்திரா எங்க? கூப்பிட்றேன். இந்திரா கண்ணே, ஹாய் கணக்கு பொண்ணாயிட்டாம. ஹே குணா, வாட் a surprise. சும்மா உன்னை பார்க்கலாம் தான். அதான் காலேஜ்லயே பாத்தியே, அப்புறம் என்ன? அதுக்கு இல்ல, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு. உன் பர்த்டே போய் மறப்பனா? நம்ம மீட் பண்ண பிறகு வர ஃபர்ஸ்ட் பர்த்டே தான், அதான் கொஞ்சம் பெருசா பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். நீ என்ன நினைக்கிற? ஹே சூப்பர், கலக்கிடலாம். பார்ட்டியும் பிளான் பண்ணிருக்கேன், வருவியா? வருவேன். ஏன்? இல்ல நைட்டு, அதான் கொஞ்சம். நைட்டா? நைட்டுனா நைட் இல்ல, ஈவினிங் வந்தா ஒரு 10-11 திரும்பிடலாம். மகாபலிபுரம் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் செம்மையா இருக்கும் அந்த இடம். அங்கதான் பிளான் பண்ணிருக்கேன். ஏன் அவ்வளவு தூரம்? நம்ம கார்த்தி இருக்கான்ல, அவனோட வீடு அது, அதான். வருவல்ல? வரணும். தம்பி தான் கூப்பிடுது இல்ல, ஏங்க அண்ணன் யோசிக்கிற? இல்ல அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியல, அதான். கண்ணு அவரையே விட்டு நம்ம வீட்டுல வந்து குந்திக்கின. தம்பி பிறந்த நாளைக்கு தானே கூப்பிடுது, அப்புறம் என்னத்துக்கு யோசிக்கிற? அப்படி இல்ல, நீங்க 2 பேர் வேற இருக்கீங்க. அவரு உங்களை ஏதாவது சொல்லிட்டாருன்னா? பரவாயில்ல இந்திரா, நீ கஷ்டப்படாத. உனக்கு பிடிக்கலன்னா கேன்சல் பண்ணிடலாம். ஏய், எனக்காகலாம் ஏன் கேன்சல் பண்ற? அதெல்லாம் வேண்டாம். உனக்காக தான் இந்த பார்ட்டியே, அப்புறம் நீ வரலன்னா எப்படி? அப்படி இல்ல, எனக்காகலாம் கேன்சல் பண்ணாத குணா, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நீ வரலங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்திரா. அதுக்கு என்ன பண்றது? அவரு என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. ஏமா நீ தனியா போனா தானம்மா பிரச்சனை, நாங்க தான் கூட்டி போறோம்ல.
நாங்க 2 பேரும் கூட வந்தா அவர் என்ன வானா நான் சொல்ல போறாரு. உங்களுக்கு மதியங்களை பத்தி தெரியாது. வேற வழியே இல்லாம உங்க 2 பேரும் இங்க வச்சிருக்காரு. அதுக்காக உங்க கூட எல்லா இடத்துக்கும் அனுப்பணும்னு நினைச்சா எப்படி? இந்திராவும் அவர் சொல்றதானே கேப்பா. அது எப்படி தம்பி? இந்திரா எங்க பொண்ணு தானே, அவ எங்க போனோம் எங்க வரணும் நாங்க சொல்லக்கூடாதா? இந்திரா யாருக்கு பயப்படுறா? உங்களுக்கா இல்ல அவருக்கா? இல்ல பார்ட்டிக்கு நான் வரேன். உங்க அப்பா பெர்மிஷன் தரலனா? அவர் எதுக்கு நான் கேட்கணும்? நான் வரேன். உன்னை நம்பி அரேஞ்ச் பண்ணலாம்ல? அதான் வரேன்னு சொல்றல, அப்புறம் என்ன டவுட்? இல்ல இந்திரா, இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய பிளான் பண்ணி அப்புறம் உங்க அப்பா வேண்டான்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பல்பு வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்திரா. அதான். என்ன சொல்லி காமிக்கிறியா? ஹே கூல், நான் சும்மா சொன்னேன். ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பார்ட்டி என்னோட ஆசை. இந்த இயர் இல்லைனாலும் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். அதெல்லாம் வேணாம். அதான் நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. சூப்பர் இந்திரா, கலக்கலாம் விடு. அதான் அப்பாவும் அம்மாவும் வராங்கல்ல, நான் வரேன். அப்புறம் என்ன? என்ன இந்திரா, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பிட எதுவும் தர மாட்டியா? இரு. என்ன நடந்தாலும் சரி, இந்திராவை கூட்டிட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. முடிஞ்சா வந்தா போதுன்னு ஃபீல் அவுட்னு இருந்தா அது சும்மா ஜெகதல பிரதாபண்டா டேய். பெரிய ஆள் தான் நீ.